தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டத்தில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், தகவல்களை பகிரலாம். வேலூர் மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள், பல்வேறு பணிகள் மாநகராட்சி சார்பில் செய்து தரப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் கட்டி தரப்பட்டுள்ளது. அதே போன்று பாதாள சாக்கடை பணிகள் செய்து தரப்பட்டுள்ளது. ஆனால் வேலூர் மையப்பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் சிறிய மழை பெய்தாலே சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதை நம்மால் காட்சிகள் மூலம் காணப்படுகிறது. இந்த தண்ணீர் வடிந்து செல்வதற்கான கால்வாய் முறையாக கட்டாததால் இது போன்று சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. ஆனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லப்படும் வேலூரில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சிறிய மழை பெய்தாலே இந்த சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் இந்த சாலையில் கலந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழை பெய்த போதெல்லாம் இந்த சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் வாகனங்கள் தண்ணீரில் செல்லும் பொழுது பழுதடைந்து பல்வேறு இடங்களில் நிற்கின்றது. இந்த சாலையில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.